Dear students, so நம்ம வந்து சாப்டர் 1 கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இது வந்து தேர்ட் சப்டிவிஷன். ஸோ கம்ப்யூட்டர் மெமரி. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோன்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம். கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே டே டு டே கம்ப்யூட்டர் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லைனா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற இடத்துலையாவது நம்ம போயிட்டு எதாவது அக்சஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லைனாலும் கம்ப்யூட்டர் இருக்கிற இடத்துல போய்ட்டு சம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம், ஏதோ ஒர்க் பண்ணுறதுனா பண்ணுறோம். ஓகே, அதே போல் ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் கம்ப்யூட்டர் இருக்குது, போய் லேபில் ஒர்க் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ அதில் வந்து காம்போனன்ட்ஸ், கம்ப்யூட்டர்னால் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது, இன்புட் டிவைசஸ் என்ன, அவுட்புட் டிவைசஸ், சிபியூ, அதில் என்னெல்லாம் இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ். செகண்ட் வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டரோட க்ரோத் எப்படி இருந்துச்சு. அப்புறம் இனிஷியலாக வந்து அபேக்கஸ்லேருந்து இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் கம்ப்யூட்டர் வர எப்படியெல்லாம் க்ரோத் வந்து இருந்துச்சு. ஓகே, ஒவ்வொன்றுத்துலேயும் என்ன புதுசாக இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து எவல்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் மெமரின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்கு போகலாமா? ஓகே, குட். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்ம ஹியூமன் பீயிங்க்கு வந்து பிரெயின்னா நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். எல்லாமே டேட்டா வந்து நம்ம படிக்கிறோம், ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம், அது என்ன நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா பிரெயினில் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. ஓகே, வாட் அபவுட் கம்ப்யூட்டர்? இப்போ நமக்கு எல்லாமே பிரெயினில் இருக்குது. இப்போ நம்ம படிக்கிறோம், எக்ஸாமில் படிக்கிறோம், எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், படித்த உடனே எல்லாம் போய் ஸ்டோர் ஆகிடுது. ஸோ எக்ஸாமில் கொஷின் பேப்பர் பார்த்த உடனே நமக்கு வந்து உடனே ஆன்சர் வந்து ஞாபகத்துக்கு வருது, உடனே எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்ரிதிங் ஸ்டோர் இன் த பிரெயின். உடனே நம்ம கொஷினை பார்த்த உடனே ஆன்சர் வந்து ஸ்டோர் இருக்கிற இடத்துலேருந்து இமீடியட்டாக அது ரிட்ரீவ் ஆகுது, உடனே இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ பிரெயினில் ஸ்டோர் ஆகுது, அங்கேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் வருது, உடனே நம்ம எழுத ஆரம்பிச்சிடுறோம். ஓகேவா? ஸோ அதே போல் தான் கம்ப்யூட்டர்னால் எங்கே அது ஸ்டோர் ஆகுதுன்னா மெமரி. A computer system needs memory to store the data and instructions for processing. Okay, not only store the data and instructions for processing. நீங்கள் அங்கே வந்து ஸ்டோர் த டேட்டானா நம்ம கொடுக்குறோம். இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்காக இருக்கலாம். ஓகே, இல்லைன்னா வேறு ஏதாவது வந்து ஒரு ப்ராடக்டோடைய டீட்டெயில், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறேன், அங்கே இப்போ ஒரு சில ஐட்டம்லாம் வாங்குகிறேன். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ். ஓகே, so a computer system needs memory to store the data and instructions for processing. Instruction na command. Okay, command என்னும்போது என்னென்னா நம்ம வந்து அது என்ன பண்ணுறது, அந்த டேட்டாவை என்ன பண்ணுறது. ஏன்னா கம்ப்யூட்டர்ன்றது மெஷின் அப்படின்னும்போது அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த டேட்டாவை வந்து யூஸ் பண்ணிக்கும். இப்போ நான் மார்க்குன்றது டேட்டா அது கொடுத்துட்டேன், அந்த மார்க்கை வச்சுட்டு நான் என்ன பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஓகே, இந்த மார்க்கை வந்து நீங்கள் டோட்டல் பண்ணுங்கள், ஆவரேஜ் பண்ணுன்னு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கமாண்டு. ஓகே, கமாண்டு கொடுத்தா தான் அது செய்யும், அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ டேட்டா அண்ட் அதுதான் சொல்லலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் நீட்ஸ் மெமரி டு ஸ்டோர் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ப்ராசஸிங். whenever we talk about the memory of a computer system, we usually talk about the main or primary memory. ஸோ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து மெமரின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை பற்றி பண்ணால் மெயின் ஆர் ப்ரைமரி மெமரியை தான் நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து ஈவன் கம்ப்யூட்டர் ஆகட்டும், அதே போல் வந்து நீங்கள் வந்து வேறு டிவைஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், மெமரினை வந்து மெயினாக டீல் பண்ணுறது வந்து ப்ரைமரி ஆர் மெயின் மெமரியை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஏன்னா நம்மளுடைய அதுதான் வந்து நம்மளுடைய டிவைஸோட ஸ்பீடை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. அது லேப்டாப் ஆகட்டும், இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், எத்தனை ஜிபி ரேம் இருக்குது நம்ம சொல்கிறோம்ல, ரேம் இஸ் த RAM, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் த மெயின் மெமரி. ஸோ அது வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ப்ராசஸிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் சொல்லலாம். நம்ம ஆல்வேஸ் மெமரின்னா இமீடியட்டாக நம்ம பேசுகிறது மெயின் ஆர் ப்ரைமரி மெமரி. அடுத்தது த செகண்டரி மெமரி ஆல்சோ கால்ட் அஸ் எ ஸ்டோரேஜ் டிவைஸ் which is used to store the data, instruction and results permanently for future use. ஓகே, செகண்டரி மெமரி வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். உடனே நமக்கு இங்கே ஒரு கொஷின் வரும், அப்போனா வாட் அபவுட் சார் ப்ரைமரி மெமரின்னா? ப்ரைமரி மெமரி வந்து டெம்பரவரியாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ எனக்கு பவர் போயிடுச்சுன்னா அதில் இருக்கிற டேட்டாலாம் போய் டெலீட் ஆகிடும், எரேஸ் ஆகிடும். அப்படின்னா லாஸ்ட். ஸோ அப்படின்னா நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணேன்னா போயிட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸில் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, நம்ம கம்ப்யூட்டர்னா நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஹார்ட் டிஸ்க் நம்ம சொல்கிறோம். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ், அதில் போய் டேட்டாஸ்லாம் வந்து பர்மனெண்ட்டாக சேவ் ஆகிடும். ஸோ அப்படின்னா நமக்கு என்ன 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது, ப்ரைமரி மெமரி அண்டு செகண்டரி மெமரி.
இன்னும் நிறைய மெமரிஸ் இருக்குது. அதை வந்து பார்க்கலாம் ஒன் பை நமக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா அது வரை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, த செகண்டரி மெமரி ஆல்சோ கால்ட் அ ஸ்டோரேஜ் டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் பர்மனெண்ட்லி ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அடுத்தது யூனிட்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ மெமரியில் வந்து ஓகே இப்போ ஜென்ரலாக சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதில் எப்படி வந்து டேட்டாஸை வந்து மெஷர் பண்ணுறது, எப்படி என்ன யூனிட்ஸ் அதில் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பொருளை வாங்குகிறேன், அது இத்தனை கேஜி இருக்குது, இத்தனை இதுன்னு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ மெமரியை இப்போ எப்படி வந்து அதை வந்து எந்த யூனிட்டில் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஓகே, யூனிட்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம் யூசஸ் பைனரி நம்பர்ஸ் டு ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ் த டேட்டா. இப்போ அங்கே வந்து என்ன நம்ம டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுற பைனரி. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், பைனரி நம்பரை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, பைனரினா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஓகே, அதை தான் சொல்லியிருக்கேன். A computer system uses binary numbers to store and process the data. The binary digits 0 and 1 which are the basic units of memory are called bits. 0ன்றது பிட், 1ன்றது பிட். அதான். ஸோ பிட்ஸ்னால் என்னென்னா பைனரி டிஜிட். ஓகே, அது வந்து என்னவாக இருக்குன்னா 0 or 1. ஓகே, ஒன்று 0. உங்களுக்கு இன்னும் புரியணும், சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஸ்விட்ச் இருக்குது நம்ம வீட்டில், வந்து ஒரு எலக்ட்ரிக் இருக்குது, ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு பல்ப் இருக்குன்னா ஸ்விட்ச் இருக்குது, அது ஆன் ஆஃப். ஸோ ஆன் பண்ணுறோம், உடனே அது வந்து ஃபேன் ஓடுது, சுற்றுது, அதுக்குள்ளே வந்து லைட் எரியுது. ஆஃப்னும் போது உடனே அணைஞ்சிடுது. ஓகே, ஃபேன் வந்து ரொட்டேஷன் நின்றுடுது. ஸோ அப்போனா ஆன் ஆஃப் அதே தான் வந்து இங்கே வந்து 0 and 1ன்னு சொல்கிறோம். ஓகே, 0 and 1ன்னா ஆன் ஆஃப்ன்றது உங்களுக்கு சிம்பிளாக புரியும்னா ஆன் ஆஃப். ஓகே, இல்லைனா ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 1ன்றது ட்ரூ, 0ன்றது ஃபால்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ த பைனரி டிஜிட்ஸ் 0 and 1 which are the basic units of memory are called bits. Further these bits are grouped together to form words. ஓகே, இந்த இதை வந்து குரூப் பண்ணிவிட்டு அது வந்து வேர்ட்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணுது. A 4-bit word is called as a nibble. இப்போ இதெல்லாம் இது மாதிரி தான் 1 மார்க்கில் கேட்பாங்க. நிபிள்னா என்ன, 4-bit வேர்டா 8-bit வேர்டா அது மாதிரி கேட்டாங்களா. நிபிள்னா 4-bit word is called as a nibble. நான் வந்து 4 பிட்ஸை குரூப் பண்ணேன்னா அதுக்கு வந்து கிடைக்கிறது வேர்டு வந்து நிபிள்னு சொல்லுவோம். ஓகே, விச் இஸ் ஏ குரூப்பிங் ஆஃப் 4 பிட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1100. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பிட்ஸை குரூப் பண்ணேன்னா வர்றது பேர் கால்டு நிபிள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நிபிள்ஸ் ஆர் 1001, 1010, 0010 எக்ஸட்ரா. ஏன்னா 4 பிட்டாக நான் வந்து குரூப் பண்ணியிருக்கேன். இதை வந்து நிபிள்ன்ற நேமில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது a 2 nibble word that is 8-bit word is called as a byte. இப்போ 2 நிபிள்னா என்ன வரும், எத்தனை பிட் வரும் நமக்கு, ஒரு நிபிளுக்கு 4 பிட்ஸ் வரும். 2 நிபிள் போது 2 வேர்ட்ஸ், 2 நிபிள் வேர்ட்ஸ் பண்ணால் டோட்டலாக 8 பிட்ஸ் வரும். அந்த 8-bit word is called as a byte. ஓகே, உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் 8 bit equal to 1 byte. ஓகேவா, 8 பிட்ஸை வந்து சேர்ந்தது தான் 1 பைட்டுன்னு சொல்கிறது. இப்போ இது தான் நீங்கள் வந்து இப்போ வந்து பிட்டை அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். பைட்ஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய ஒரு கம்ப்யூட்டர் ஆகட்டும் இல்லைன்னா மொபைல் ஆகட்டும் எத்தனை பைட்ஸ் மெமரி, எத்தனை பைட்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்றது. இந்த பைட்டுன்றது மெமரி தான், எவ்வளோ பைட்ஸ் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி வாங்குகிறேன், மூவி எடுத்துகிட்டு காப்பி பண்ணுறேன். அந்த மூவி எத்தனை பைட்ஸ் ஆக்குப்பை பண்ணுதுன்னா உடனே நீங்கள் சொல்ல 500 மெகாபைட்ஸ் எம்பி ஆக்குப்பை பண்ணுது. எம்பின்னா மெகாபைட். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல எம்பி ஜிகாபைட் அதெல்லாம். அப்படின்னா ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா 400 மெகாபைட் ஆக்குப்பை பண்ணுது. ஓகேவா, உன்னுடைய கம்ப்யூட்டர் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க். அப்போனா ஜிபின்றது ஜிகாபைட். அப்போனா பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைட்டுன்றது தான் வருது. அப்படின்னா 1 byte equal to 8 bit. அப்படின்னா அந்த நமக்கு வந்து அங்கே படிச்சிருப்போம் இல்லை. ஓகே, 1 kilobyte equal to 1024 bytes. அதுக்கப்புறம் 1 megabyte equal to 1024 வந்து அது மாதிரி படிச்சிங்களா 2/0, 2/1, 2/2ன்ட்டு. ஸோ அந்த மெமரி ஹைரார்கி படிச்சிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 8-bit word is called as a byte. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க 8 bits 01, ஓகே 000, 110. அதுக்கப்புறம் 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். இதை வந்து ஒவ்வொன்றுத்தையும் பைட்டுன்னு சொல்கிறான். பைட்னா 8 bit இருக்கும், அதுதான். ஓகே, நிபிள்னா 4 bits இருக்கும். 4 bits equal to 1 nibble, byte equal to 8 bit. ஓகேவா, ஸோ லைக் எனி அதர் ஸ்டாண்டர்ட் யூனிட் bytes are grouped together to make a bigger chunks of units of memory. Table 1.1 shows the different measurement units for digital data stored in storage devices. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் ஃபார் டிஜிட்டல் டேட்டா. இப்போ நம்ம டிஜிட்டல் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கேபின்னா கிலோபைட். 1 KB equal to 1024 bytes. ஓகே,
இப்போ நம்ம ஒரு ஃபைல்லாம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் வரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எத்தனை கேபி இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 50 கேபி 80 கேபி. எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணிங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா 60 கேபி 100 கேபி இது மாதிரி தான் வரும். கிலோபைட்டில் தான் வரும் மோஸ்ட்லி. மூவின்னும் போது பார்த்திங்கன்னா மெகாபைட்டில் வரும். ஓகே, அதே போல் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளூரே இது மாதிரி இதில் வந்து குவாலிட்டி ஹை குவாலிட்டின்னா அது ஜிபியில் இருக்கும். ஓகே, ஓகே. ஓகே, மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து ஓகே. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் டேட்டா வந்து கேபி. ஸோ 1 கேபின்னும் போது 1024 பைட்ஸ். மெகாபைட்னும் போது 1 MB = 1024 கேபி. ஓகே, 1 GB. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு மூவிலாம் பார்த்திங்கன்னா ஜிபி 1024 MB வந்து 1 GB. டெராபைட்டுன்னா ஜிகாபைட். ஸோ ஜிபினா ஜிகாபைட், எம்பினா மெகாபைட். நம்ம அந்த டேர்ம் தான் தெரியும், நம்ம எம்பி ஜிபின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஜின்னா ஜிகாபைட். இப்போ தெரிஞ்சுக்கிங்க, ஜிபின்னா ஜிகாபைட், டிபின்னா டெராபைட். ஓகே, ஸோ 1 TBன்றது 1024 ஜிகாபைட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்டாபைட். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பீட்டாபைட்டுன்னும் போது 1020 டெராபைட் = 1 பீட்டாபைட். இதை தான் வந்து நம்ம 2^5 10 2^20 2^30 2^40 50 அது மாதிரி எழுதியிருந்தோம் இல்லை. அதெல்லாம் வந்து இங்கே வந்து அனதர் வேல வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எக்ஸாபைட்னும் போது 1024 பெடாபைட் வந்து 1 எக்ஸாபைட். அதுக்கப்புறம் 1024 எக்ஸாபைட் = 1 ஜெட்டாபைட். ஓகே, அதுக்கப்புறம் 1024 ஜெட்டாபைட் = 1 யாட்டாபைட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் ஆஃப் டிஜிட்டல் டேட்டா. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆகட்டும் இல்லைன்னா வந்து மொபைலில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னும் போது இந்த மெஷர்மெண்ட்டு தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்களே வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் இல்லை நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் தெரிஞ்சிடும் எவ்வளோ MB இருக்குது, எவ்வளோ ரேம் இருக்குது, எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் செகண்டரி ஸ்டோரேஜ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ டைப்ஸ் ஆஃப் மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் மெமரைஸ் மெனி திங்ஸ் ஓவர் ஏ லைஃப் டைம். ஹியூமன் பீயிங்ஸ் மெமரைஸ் okay many things over a lifetime and recall from memory to make a decision or some action. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம லைஃப் டைமில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெமரைஸ் பண்ணிடுறோம். அண்ட் ரீகால் ஃப்ரம் மெமரி டு மேக் ஏ டிசிஷன் ஆர் சம் ஆக்ஷன். ஸோ நம்ம எது ஒன்றா பண்ணால் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கேற்ப நம்ம வந்து ஆக்ஷன் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெருப்புன்னா இப்போ நெருப்பில் கை வச்சா சுடுன்னு தெரியும், அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நெருப்பை பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து பேக் இது பண்ணுறோம். ஏன்னா நமக்கு தெரியும் நெருப்பில் கை வச்சா சுடுன்றது. இதெல்லாம் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து எப்போ ஸ்டோர் ஆகிருக்கு, நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அது ரீகால் பண்ணிக்கிறோம். அதுதான் சொல்கிறோம். அதே போல் எக்ஸாம் அப்போ நான் இப்போ ஏற்கனவே படித்ததெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்ம பேஸில் நம்ம வந்து ஃபார் பிகினிங் இஸ்டண்ட் ஆரம்பத்தில் படித்த கேஜிஸில் படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஆல்பபெட்ஸ்லாம் அப்போ படிச்சிருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொரு வருஷம் உனக்கு ஆல்பபெட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்களா, அதை வந்து ரீகால் பண்ணிப்போம். நம்ம வந்து பெரியவங்களாக அது வந்து ஏற்கனவே பிரெயினில் ஸ்டோர் ஆனது ரீகால் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேவா, நம்ம டிசிஷன் எடுக்கிறது இல்லைன்னா ஆக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். However, we do not rely on our memory completely and we make notes and store the important data and information using other media such as notebook, manual and journal, document, etc. ஓகே, ஸோ அதே போல் வந்து சம்திங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் வந்து மெமரியை வந்து இது பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், ஒரு சிலர் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய வந்து ஒர்க் இருக்குது, பிஸி ஷெட்யூலில் ஒரு சிலர் ஞாபகம் முடியாது. ஒரு சிலர் வந்து இன்விடேஷன் வைக்கிறாங்க மேரேஜ், அதெல்லாம் வந்து என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அப்போது உதாரணத்துக்கு ஒரு 4-5 மேரேஜ் இருக்குது இப்போ நெக்ஸ்ட் மந்த்லன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் என்னால் டேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேன். அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் கேலண்டரில். ஓகே, இந்த டேட்டில் இந்த மேரேஜ் இருக்குது, அதுபோல் என்ன அப்பாயின்மெண்ட் இருக்குன்னா நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சொல்கிறேன். we make notes and store important data and information using other media such as notebook or manual or journal or document, etc. அதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். Similarly, computers have 2 types of memory, primary memory and secondary memory. ஓகே, கம்ப்யூட்டர்ஸில் வந்து மெயினாக 2 types இருக்குது. One is the primary memory, another one is the secondary memory. Okay, first one, primary memory. Primary memory is an essential component of a computer system.
ஸோ ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டேட்டா ஆர் லோடட் இன் டு த ப்ரைமரி மெமரி பிஃபோர் ப்ராசஸிங். ஒன்று ப்ரைமரி மெமரி தான் மெயின் மெமரி. ஓகே, அதுக்கு வந்து அனதர் நேமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெமரினா ஆர் மெயின் மெமரின்னு சொல்லலாம். ஏன்னா எது நான் ஒர்க் பண்ணணும் ப்ராசஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து அது வந்து மெயின் மெமரியில் லோட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸிங்கே நடக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த மெயின் மெமரியில் லோட் ஆகிட்ட பிறகு தான் அந்த ப்ராசஸிங் வந்து அந்த டேட்டாவை என்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸிங்கே நடக்கும். அதான் சொல்கிறேன், ப்ரைமரி memory is an essential component of a computer system. Program and data are loaded onto the primary memory, okay, before processing. So the CPU interacts directly with the primary memory to perform read or write operation. ஸோ CPU வந்து டைரெக்டாக வந்து ப்ரைமரி மெமரியை தான் கான்டாக்ட் பண்ணும். ப்ரைமரி மெமரியில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோ ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்கும். அதை தான் வந்து ரீட் பண்ணணுமா ரைட் பண்ணணுமா, ஓகேவா. ஸோ ரீட்னா இருக்கிற இன்ஃபர்மேஷனை படிச்சுக்கும், ரைட்னா புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை எழுதுறது. அதுதான் ரீட்னா ஏற்கனவே இருக்கிறத வந்து நான் வந்து ரீட் பண்ணுறேன், ரைட்னா புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ரைட் பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, அதுதான் ரீட் அண்ட் ரைட். Okay, the CPU interacts directly with the primary memory to perform read or write operation. It is of two types. So one is the random access memory, another one is the read only memory. So two types of memory irukku. One is the random access memory, another one is the read only memory. Okay, RAM is volatile. Okay, as long as the power is supplied to the computer, it retains the data in it. But as soon as the power supply is turned up, all the contents of RAM are wiped out. So it is used to store temporarily, okay, while the computer is working. Clear-ஆக சொல்லிட்டேன் பார், ஃபஸ்ட்டு 4 லைன். RAM is volatile. Volatileனா temporary memory. Random access memory is a temporary memory. ஸோ பவர் இருக்கிற வரை அந்த டேட்டா வந்து ரேமில் இருக்கும். ஸோ பவர் எப்போ கட் ஆகுது, திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சுன்னா அந்த டேட்டா வந்து ரேமில் இருக்கிறதெல்லாம் போயிடும். ஓகே, லாஸ்ட் ஆகிடும். அதை தான் சொல்கிறான். ஸோ டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுறது தான் ரேம். ஓகே, RAM is volatile. அந்த டேர்ம் இம்பார்ட்டண்ட், அதை ஞாபகம் வச்சுங்க. வாலட்டைல்னா டெம்பரவரி. ஓகே, RAM is volatile. As long as the power is supplied to the computer, it retains the data in it. Okay, but as soon as the power supply is turned off, all the contents of RAM are wiped out. It is used to store data temporarily while the computer is working. ஸோ இது வந்து டெம்பரவரியாக டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற வர டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம வந்து லேபில் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள், ப்ரோக்ராமை வந்து கொஞ்சம் டைப் பண்ண உடனே சேவ் பண்ணிவிடுங்கன்றதுக்கு ரீசன் என்னென்னா அது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும், எல்லாமே ரேமில் தான் இருக்கும். நீ வந்து சேவ் பண்ணிட்டுனா செகண்டரி ஸ்டோரேஜ் பர்மனெண்ட்டாக போய் ஸ்டோர் ஆகிடும். அது வரை எல்லாமே ரேமில் தான் இருக்கும். ரேமில் இருந்துச்சுன்னா பவர் போயிடுச்சுன்னா இமீடியட்டாக, இப்போது வந்து யூபிஎஸ்ஸும் இல்லை என்ன வச்சுக்கோங்க, அப்படின்னா இமீடியட்டாக பவர் போயிடுச்சுன்னா ரேமில் இருக்கிற டேட்டா வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடும், ரேமில் இருக்கிற டேட்டா எல்லாம் லாஸ்ட்டு. அதனால தான் சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணுன்றது. ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா டெம்பரரிலி வைல் த கம்ப்யூட்டர் இஸ் ஒர்க்கிங். whenever the computer is started or a software application is launched, the required program and data are loaded into RAM for processing. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, whenever the computer is started or a software application is launched, புதுசாக நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லை அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணுறேன், புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் நான் வந்து ஒர்க் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து ரேமில் வந்து லோட் ஆகிடும். ஓகேவா, ஒரு MS வேர்டு இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் C++, ஜாவா, வாட் எவர் இட் மேபி, பைத்தான், அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ரேமில் லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க. த ரெக்கார்ட் ப்ரோக்ராம் டேட்டா ஆர் லோடட் இன் டு த ரேம் ஃபார் ப்ராசஸிங். ரேம் இஸ் யூஸ்வலி ரெஃபர்ட் டு அஸ் த மெயின் மெமரி. ஸோ ரேம் வந்து அனதர் நேம் என்ன சொல்லணும்னா மெயின் மெமரின்னு சொல்கிறோம், மெயின் மெமரி. அண்ட் இஸ் ஃபாஸ்டர் தென் த செகண்டரி மெமரி ஆர் ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ மெயின் மெமரி தான் ஃபஸ்ட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஓகே, ஏன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் வரும், ஏன் சார் ஃபாஸ்ட்டு? ஏன்னா CPU வந்து ஃபஸ்ட்டு ரேமில் தான் செக் பண்ணும், ரேமில் இல்லைன்னா தான் மற்ற இடத்துக்கு போய் செக் பண்ணும். ஓகேவா, அதனால் ஃபஸ்ட்டு ரேமில் இருந்துச்சுன்னா டக்குன்னு டேட்டா வந்து ரீட் பண்ணிவிட்டு ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ரேமில் இல்லைன்னா இட் கோ ஃபார் த அனதர் டிவைசஸ், வேறு எங்கெல்லாம் எனக்கு வந்து டேட்டாஸ் இருக்குதுன்னு போய் செக் பண்ணும். அப்படின்னும் போது இட் டேக்ஸ் சம் செகண்ட்ஸ். ஓகே, அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதனால தான் ரேம் வந்து ஃபாஸ்டர். அதனால தான் ரேம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு டிவைஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா நிறைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ரேமில். அப்படின்னும் போது நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணோம். அட் ஏ டைம் வந்து நிறைய டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரேம் இஸ் யூஸ்வலி ரெஃபர்ட் டு அஸ் மெயின் மெமரி அண்ட் இட் இஸ் ஃபாஸ்டர் தென் த செகண்டரி மெமரி ஆர் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஆன் த அதர் ஹேண்ட், ROM or read only memory is non-volatile. So which means it is contents are not lost even when the power is turned off. ஸோ ரீட் ஒன்லி மெமரின்றது பார்த்திங்கன்னா நான் வாலட்டைல். நான் வாலட்டைல்னால் பர்மனெண்ட். பவர் போயிடுச்சுனாலையும்
இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கு சொல்லலாம், இல்லைனா ஒரு சிலது ஓஎஸ், ஒரு சிலது சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே ராமில் ஸ்டோர் பண்ணிட்டு வரும். அதில் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். பவர் போயிடுச்சுனாலே அந்த டேட்டா வந்து அதில் இருக்கும். ஓகே, அது டெலீட் ஆகாது. அதான் சொல்கிறாங்க. அந்த அதர் அண்ட் ரோம் இஸ் த நான் வாலட்டைல் விச் இஸ் மீன்ஸ் இட் கண்டென்ட்ஸ் ஆர் நாட் லாஸ்ட் ஈவன் வென் த பவர் இஸ் டர்ன்ட் ஆஃப். இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஸ்மால் பட் ஃபாஸ்டர் பர்மனன்ட். அது வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணோம், பட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பர்மனன்ட் ஸ்டோரேஜ் பார்த்தா கண்டென்ட்ஸ் விச் ஆர் ரேர்லி சேஞ்ச். ஓகே, அது வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பூட் ப்ரோக்ராம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் பூட்டிங்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் பவர் ஆன் பண்ணுறீங்க, அப்போ வந்து ஓஎஸ் ஃபஸ்ட்டு லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உன்னுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வந்து நிற்குது. இல்லை ஓஎஸ்லாம் லோட் ஆகிட்டு உன்னுடைய டெஸ்க்டாப் வருது. அதுக்கப்புறம் உன்னுடைய டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் வந்த பிறகு நீ எந்த அப்ளிகேஷன் வேணாலும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லோடிங், அந்த ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டு லோட் ஆகும். நீங்கள் ஆன் பண்ண உடனே ஓஎஸ் லோட் ஆகும். அப்போ அதுதான் இந்த பூட்டிங் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த ஷார்ட் அப் ப்ரோக்ராம் பூட் லோடர் தட் லோட்ஸ் த ஓஎஸ் இன்டு ப்ரைம் மெமரி. அது வந்து உதாரணத்துக்கு என்னுடைய விண்டோஸ் 10 ஓஎஸ் வச்சுருக்கணும், என்ன ஓஎஸ் வச்சுருக்கணும், அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பூட் லோடர் என்ன பண்ணணும்னா அதை வந்து ப்ரைமரி மெமரிக்கு லோட் பண்ணும். ஓகே, விச் இஸ் ஸ்டோர்டு இன் த ரோம். ஓகே, ரோமில் இருக்கிற இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணும். ஓகே, ரோம்லேருந்து எடுத்துகிட்டு ப்ரைமரி மெமரிக்கு வந்து லோட் பண்ணும். ஓகே ஓகே ரோம்ன்றது பர்மனெண்ட்டாக இருக்கு, அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரேமில் வந்து லோட் பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து பூட்டிங் ப்ராசஸ். ஓகே, நம்ம பவர் ஆன் பண்ணுறோம், உடனே நமக்கு வந்தது ஒர்க் பண்ணுறோம். பட் வந்து இடையில் வந்து அந்த ப்ராசஸ் தான் பூட்டிங் ப்ராசஸ் நடக்கும். ஓஎஸ் வந்து ரோம்லேருந்து ரிட்ரீவ் ஆகிட்டு வந்து ரேமில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் தான் அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது வந்து இதுங்க வந்து ஒரு ப்ராசஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது எது என்னென்னா ப்ரைமரி மெமரினா என்னென்னு பார்த்தோம். அடுத்தது கேஷ் மெமரி. ஸோ கேஷ் மெமரின்றது வந்து ரேம் இஸ் ஃபாஸ்டர் தென் த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். Okay, but not as fast as computer process. So because of RAM, a CPU may have, but RAM is faster than the secondary. RAM வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸோட ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் நாட் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் கம்ப்யூட்டர் ப்ராசஸர். ஆனால் ப்ராசஸரோட வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ பிகாஸ் ஆஃப் RAM, a CPU may have to slow down. Okay, to speed up the operations of the CPU, a very high speed memory is placed between the CPU and the primary memory, which is known as the cache memory. ஸோ இப்போ வந்து ஒரு சில டைம் வந்து நம்ம ரேமால் கூட வந்து ஸ்ட்ரெஸ்ட்டை வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா எனக்கு இன்னும் ஸ்பீடாக வேணும். இப்போ நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். நல்ல ரேம் அதிகமாக வச்சுருந்தாலே என்னால் வந்து ஸ்பீடு வந்து ஒரு சில டைம் வந்து ஸ்லோ ஆகுது சிஸ்டம். நம்ம வந்து அப்போ யூஸ் பண்ணுற மெமரி தான் வந்து கேஷ் மெமரி. அது வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா சிபியூக்கும் ப்ரைமரி மெமரிக்கும் இடையில் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறாங்க, to speed up the operations of the CPU, a very high speed memory is placed. High speed memory ன்றது cache memory சொல்கிறாங்க. ஓகே, a high speed memory is placed between the CPU and the primary memory is known as cache memory. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஓகே, இப்போ ஐ திங்க் நீங்கள் என்னுடைய வீடியோ அப்படியே லெசன் பண்ணிட்டு இருந்தீங்களா போனோம், ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, இதுவரை எடுத்து நம்ம ப்ரைமரி மெமரின்னா என்னென்னு பார்த்தோம். ஓகே, ரேம் ஆர் மெயின் மெமரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெமரி ஆர் ப்ரைமரி மெமரின்னு சொல்கிறோம். அது வந்து வாலட்டைல். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அது வந்து நான் வாலட்டைல் நம்ம ரோம். இதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. அது 1 செகண்ட் நம்ம அதை வந்து கிளாரிட்டி கொடுத்துடலாம். ஓகே, ஃபாலோ பண்ணிவிட்டு வரேங்க. கம்மன் நீங்கள் வந்து லிசன் பண்ணிட்டு இருந்தீங்களாவே போதும். நான் சொல்கிற வேர்டிங்ஸை வந்து லிசன் பண்ணிங்களாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால் கொஞ்சம் கிளியராக அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபாஸ்டஸ்ட் மெமரி என்னும்போது பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் மெமரின்னும்போது பார்த்திங்கன்னா கேஷ் மெமரி. ஓகே, அது எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னா between the CPU and the primary memory is known as cache memory. It stores the copies of the data from frequently accessed primary memory locations, thus reducing the average time required to access the data from primary memory. இப்போ நான் வந்து ஒரு சில டேட்டா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அது மாதிரி டேட்டா வந்து என்ன பண்ணணுன்னா அது வந்து கேஷ் மெமரியில் போட்டுரும். எல்லா டேட்டாவும் போடாது. நான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை வந்து கேஷ் மெமரியில் போட்டுரும். அப்படின்னும்போது எனக்கு வந்து நான் ஒவ்வொரு முறையும் வந்து நான் வந்து மெயின் மெமரி போய் பார்த்தேன்னா எனக்கு டைம் ஆகும். இப்போ வந்து ஏன்னா இந்த வந்து மெயின் மெமரிக்கு முன்னாடி தான் வந்து இந்த கேஷ் மெமரி இருக்குது. அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு சிபி என்ன பண்ணுன்னா கேஷ் மெமரியை பார்த்துக்கும். உடனே அங்கேயே டேட்டா இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஆக்சஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் இது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. மெயின் மெமரிக்கு முன்னாடியே கேஷ் மெமரி வருது. ஸோ அப்படின்னும்போது எனக்கு வந்து ஆக்சஸ் வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் மெயின் ரீசன். லாஜிக்காக திங்க் பண்ணால் அதுதான். எனக்கு வந்து ரேமுக்கு முன்னாடியே கேஷ் மெமரி வரத்துட்டு சிபி என்ன பண்ணு ஃபஸ்ட்டு கேஷ் மெமரியில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்து ஆக்சஸ் பண்ணும்.
அங்கே இல்லைன்னா தான் ரேமுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாகும். அது வந்து எல்லா டேட்டாவும் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ஆக்சஸ் பண்ணுற டேட்டாவை தான் வந்து நான் வந்து கேஷ் மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. ஸோ when the CPU needs some data, it first examines the cache. Okay, in case the requirement is met, it is read from the cache. Otherwise the primary memory is accessed. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே கேஷ் மெமரி தான் பார்க்கும். அங்கே டேட்டா இருந்துச்சுன்னா எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கும் ஃபாஸ்ட்டாக. அப்படி இல்லைன்னா தான் ப்ரைமரி மெமரியை போய் பார்க்கும். ஓகே, இதுதான் கேஷ் மெமரி. ஸோ நம்ம வந்து இதுவரை என்ன பார்த்துருக்கோன்னா, ஸோ ப்ரைமரி மெமரினா ரேம் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ரோம் பார்த்துருக்கோம், ரீட் ஒன்லி மெமரி, அதுக்கப்புறம் கேஷ் மெமரின்றது ஃபாஸ்டஸ்ட் மெமரி. ரேமோட ஃபாஸ்ட்டாக, ரேமே ஃபாஸ்ட்டு தான், அதோட ஃபாஸ்ட்டாக இருக்கிற மெமரி தான் வந்து கேஷ் மெமரி. ஓகே, அது வந்து எங்கே அதனுடைய யூசேஜ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்டரி மெமரி. ஓகே, மெமரியில் லாஸ்ட் ஒன் செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரின்னும் போது பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெமரி ஹேஸ் லிமிட்டட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் இஸ் எய்தர் வாலடைல் ஆர் ரீட் ஒன்லி மெமரி. Thus, a computer system need auxiliary or secondary memory to permanently store the data or instruction for future use. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரோமில் இதை ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேம்ன்றது டெம்பரவரி, ரோம்ன்றது பர்மனெண்ட். பட் அங்கே வந்து லிட்டில் பிட் டேட்டா அது மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஸ்டோர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஹியூஜ் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும். ஒரு நான் ப்ரோக்ராம் பண்ணுறேன், நிறைய டேட்டாஸ் இருக்குது, இல்லை ஒரு கம்பெனி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் சிஸ்டத்தில். இல்லைன்னா நான் வந்து இப்போ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, மூவியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, ஓகேவா, சிஸ்டத்தில். ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு வந்து நிறைய மெமரி தேவைப்படுதுன்னா அப்போ வந்து நம்ம எதுக்கு போகிறோம்னா செகண்டரி மெமரிக்கு தான் போகிறோம். ஓகே, அதான் சொல்லியிருக்கான் பாருங்கள். Thus, yes, computer system needs auxiliary or secondary memory to permanently store the data or instructions for future use. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ப்ரோக்ராமு இல்லைன்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா எப்போ ஒன்றாலே அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்படின்னும் போது எனக்கு வந்து செகண்டரி மெமரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா எனக்கு வந்து ப்ரைமரி மெமரினா லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செகண்டரி மெமரி நம்ம. அதுவும் அண்ட் ஆல்சோ இட்ஸ் எ பர்மனெண்ட் ஒன். ஓகே, பர்மனெண்ட்லி ஸ்டோர் த டேட்டா ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். The secondary memory is non-volatile and has a larger storage capacity than primary memory. ஓகே, இப்போ செகண்டரி மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தென் ப்ரைமரி மெமரி. ஓகே, நான் வாலட்டைல்னால் பர்மனெண்ட். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்களே பாருங்கள், உங்கள் மொபைலில் எடுத்து பாருங்கள். உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து பார்த்திங்கன்னா 2GB 3GB இல்லை ஓகே 4GB ரேம் 8GB ரேம் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மெமரி பார்த்திங்கன்னா 32GB 64GB. ஓகே, ரேம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய டிவைஸில் பார்த்திங்கன்னா 3GB ரேம் தான் நான் வச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 32GB ஹார்ட் டிஸ்க். ஓகே, மொபைலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இல்லைன்னா 64GB வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சுருக்கேன். அதுதான் சொல்கிறாங்க. The secondary memory is non-volatile and has larger storage capacity than primary memory. So it is slower and cheaper than the main memory. ஸோ இது வந்து ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வந்து CPU வந்து ஃபஸ்ட்டு என்னத்தை பார்க்கணும்னா கேஷ் மெமரியை பார்க்கும், அடுத்தது மெயின் மெமரியை பார்க்கும், ரேமை, அதுக்கப்புறம் தான் வந்து செகண்டரி மெமரியை பார்க்கும். அதனால தான் ஸ்லோவாக இருக்குது. இதுதான் ரீசன். அவன் ரீசன் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரீசன் வந்து இது தான். ஃபஸ்ட்டு கேஷ் மெமரியை பார்க்கும், அடுத்தது மெயின் மெமரியில் டேட்டா இருக்கான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் செகண்டரி மெமரியை பார்க்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கான் பாருங்கள். இட் இஸ் ஸ்லோவர் அண்ட் சீப்பர் தென் த மெயின் மெமரி. அதுபோல் இது வந்து சீப்பாக இருக்கிறத தான் நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி நம்ம வந்து 500GB ஹார்ட் டிஸ்க் 1TB ஹார்ட் டிஸ்க் வாங்கினா ரேமோட அது வந்து ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். ஓகே, அதனால தான் அதை வந்து அதிகமாக வாங்கிக்கிறோம். அதுபோல் பர்மனெண்ட்டாக ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காகவும் வாங்கிக்கிறோம். ஸோ but it cannot be accessed directly by the CPU. Contents of the secondary storage need to be first brought into the main memory for the CPU to access. ஓகே, நீ எது ஆக்சஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து கண்டென்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அது வந்து மெயின் மெமரியிலேருந்து தான் வந்து அது வந்து CPU வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். ஓகே, டைரெக்டாக வந்து அதான் சொல்லலாம், கண்டென்ட்ஸ் ஆஃப் செகண்டரி ஸ்டோரேஜ் நீட் டு பி ஃபர்ஸ்ட் brought it into main memory of the for the CPU to access. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி மெமரி டிவைசஸ் வந்து என்னென்னா ஹார்ட் டிஸ்க், நம்ம கம்ப்யூட்டர்லாம் இருக்குல்ல ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் CD DVD. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. ஹார்ட் டிஸ்க்ன்றது சிஸ்டத்துக்குள்ளவே இருக்கிறது, CD DVDன்றது எக்ஸ்டர்னலில் நம்ம ஸ்டோர் பண்ணோம். அதுக்கப்புறம் மெமரி கார்டு இதெல்லாம் வந்து நம்ம டயக்ராம் இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து CD DVD கூட நம்ம போகிறதில்ல. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி CD DVD தான் நிறைய யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பென்ட்ரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, சிஸ்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் மெமரி கார்டு. இன்றைக்கி ஸ்டோர் பண்ணுறதுக்குலாம் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ மெமரி ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேப் ட்ரைவ், இதுவும் வந்து ஸ்டோரேஜுக்காக தான். SSD இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுனா செகண்டரி ஸ்டோரேஜ். இந்த டயக்ராமில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ்.
ஓகே, இப்போ நாம் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி ஒரு சிலது தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். டேப் ட்ரைவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? பட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு. ஓகே, ஸோ contents of secondary storage need to be first brought into the main memory for the CPU to access. Examples of secondary memory devices are hard disk drive, CD na compact disk, or digital versatile disk, or digital video disk, memory card, etc. Okay, however these days these are secondary storage devices like SSD, which suppose very fast data transfer speed as compared to earlier hard HDD. ஓகே, SSD அன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். எதுனா ஃபாஸ்ட்டாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஹார்ட் டிஸ்க்குனா ஸ்லோவாக தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே நான் SSDனா எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டேட்டா வந்து சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, நிறைய டேட்டா இருக்குது என்கிட்ட. இப்போ நான் வந்து HDDன்னும் போது ஸ்லோவாக தான் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு டிவைஸில் இன்னொரு டிவைஸ்க்கு. அதே நான் SSDன்னும் போது ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அதுதான் சொல்கிறேன், ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் கம்பேர்ட் டு எர்லியர் HDDs. Also, data transfer between computers have become easier and simple due to the availability of small sized and portable flash or pen drive. இப்போ நீங்கள் வந்து டேட்டாவை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறேன், உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் பிரிண்டர் இல்லை, சிஸ்டத்தில் உடனே காப்பி பண்ணிவிட்டு உடனே போய் வெளியே வந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு உடனே கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ஸோ இதை மாதிரி எக்ஸ்டர்னல் டிவைஸால் நம்ம ஸ்மால் சைஸ் டிவைஸால் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதெல்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து 1.3. ஸோ 1.3ன்ற சப்டாபிக்கில் என்ன பார்த்துருக்கோன்னா டைப்ஸ் ஆஃப் மெமரி பார்த்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மெமரின்றது தான் மெயின் டாபிக். அதில் வந்து யூனிட்ஸ் ஆஃப் மெமரி பார்த்துருக்கோம். ஓகே, அதில் வந்து கிலோ பைட்னா என்ன, நிபிள்னா என்ன, நிபிள்னா 4 பிட் வேர்ட்ஸ் வந்து நிபிள்னு சொல்கிறோம், 8 பிட்னா பைட். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது இந்த மெமரி மெஷர்மெண்ட் ஆஃப் யூனிட்ஸ் பார்த்த டிஜிட்டல் டேட்டா, இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மெமரி என்னன்னு பார்த்தோம், பிரைமரி மெமரினா என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து ரேம் அண்ட் ரோம், ரேம்னா என்ன, ரோம்னா என்ன, அது வந்து வாலட்டைலா நான் வாலட்டைலான்றதை டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது கேஷ் மெமரின்றதை பார்த்தோம். கேஷ் மெமரி இஸ் ஃபாஸ்டஸ்ட் மெமரி. ஓகே, ஃபாஸ்டர் மெமரி அது என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது செகண்டரி மெமரி. ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம். ஓகே, அது ஃபங்க்ஷன் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகே, என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது செகண்டரி ஸ்டோரேஜ்ன்ற டிவைசஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இடையில் வந்து ஒரு 1 or 2 minutes வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸ்கியூஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படிலாம் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, எக்ஸாம்பிள்ஸோட. அதனால் கொஞ்சம் இன்னும் போக போக ப்ரோக்ராமிங் வரும்போது நானே உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுவேன், எப்படி இப்போ ப்ரோக்ராம் சிம்பிளாக எழுதணும், எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறதுன்றதை. நம்ம பைத்தான் நீங்கள் ஒரு முறை நான் சொல்கிற கான்செப்டை படிச்சிங்கன்னா நாட் ஒன்லி பைத்தான், எந்த ப்ரோக்ராம்னாலும் எப்படி ஈஸியாக எழுதலான்றதை வந்து ஐடியாஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். அதனால் வீடியோஸை கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நியூ டாபிக் ஒன்று சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.